Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா insert update delete using command builder in OLEDB. அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம SQL சர்வர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம insert update delete பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா OLEDB டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம insert update delete பண்ணுறது, அதுவும் கமாண்ட் பில்டர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட ஃபார்ம் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டேட்டா கிரிட் ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளோட டேட்டா கிரிட்டில் வேல்யூஸ் வந்து நமக்கு அப்டேட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு கிரிட்டில் வந்து நான் லோட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கிரிட்டோட சைஸை நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தென் இதோட லோடிங் ஈவெண்ட்டில் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ லோடிங் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கிரிட்டை லோட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து OLEDB யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா OLEDB கனெக்ஷன் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ கனெக்ஷன் ஸ்பேஸ் கான் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா OLEDB டேட்டா அடாப்டர். ஸோ டேட்டா அடாப்டருக்கு DA அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் எப்பயும் போல் டேட்டா செட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ DS அப்படின்றது. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா OLEDB கமாண்ட் பில்டர் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா நான் பில்டர் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு. ஸோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க்காக நான் ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப்பில் STR அப்படின்ற வேரியபிளில் நான் என்னோடய கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பார்த்திங்கன்னா நம்மளோட அக்சஸ் டேட்டாபேஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஒரு அக்சஸ் டேட்டாபேஸ் நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் வந்து OLEDBன்னு சொல்லுவாங்க. தென் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா நமக்கு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி நம்மளோட ஸ்ட்ரிங் வேரியபிளில் அதை நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நமக்கு வேரியபிளாக நமக்கு கரெக்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். தென் அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாபேஸ் கனெக்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கான் ஈக்குவல் டு நியூ OLEDB கனெக்ஷன். இதில் STR அப்படின்ற வேரியபிளை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பாஸ் பண்ணியாச்சு. தென் இப்போ நம்ம லோட் ஃபார்மில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஸ்ட்ரிங் SQL அதாவது நம்மளோட query வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ query பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்ஃபோ அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நியூ டேட்டா செட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ DS is equal to நியூ டேட்டா செட். தென் அடாப்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ DA is equal to நியூ OLEDB டேட்டா அடாப்டர். தென் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட query வேரியபிளையும் கனெக்ஷன் வேரியபிளையும் நம்ம பாஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா OLEDB கமாண்ட்க்கு அதாவது பில்டருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பில்டர் இஸ் ஈக்குவல் டு நியூ OLEDB கமாண்ட் பில்டர். தென் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட DA அப்படின்ற டேட்டா அடாப்டர் ஆப்ஜெக்டை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா DA.fill. ஸோ எதை ஃபில் பண்ணுறோன்னா டேட்டா செட்டை ஃபில் பண்ணுறோம். தென் ஃபைனலாக டேட்டா கிரிட் வியூவோட டேட்டா சோர்ஸை செட் பண்ணுறோம். ஸோ டேட்டா கிரிட் வியூவோட டேட்டா சோர்ஸை நம்ம செட் பண்ணுறோம். ஸோ டேட்டா சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு DS.tables of 0 அதாவது ஃபஸ்ட்டு டேபிளை நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு தென் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பில்ட் ஸ்டார்டட் தென் பில்ட் சக்சீட். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட ஃபார்ம் நமக்கு லோட் ஆகும். ஸோ லோட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா கிரிட்டில் எல்லா வேல்யூஸும் நமக்கு லோடாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அக்சஸ் டேட்டாபேஸில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நமக்கு இதில் லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்டேட் கிளிக் பண்ணுவேன். நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு டேட்டாபேஸில் அப்டேட் ஆகணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ அப்டேட் பட்டனை அதோட கிளிக் ஈவெண்ட்டில் வந்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ட்ரை கேட்ச் இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் ஸ்பேஸ் EX. தென் அந்த எக்ஸப்ஷனை நான் என்ன பண்ணுறேன்னா மெசேஜ் பாக்ஸில் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். .show EX.message. ஸோ இப்போ நம்ம ட்ரையில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா
அப்டேட்கான கமாண்ட் எழுத போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா அடாப்டர் யூஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அப்டேட் தென் எதை அப்டேட் பண்ணுறோன்னா ds டாட் டேபிள்ஸ் ஆஃப் 0வை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்டேட் ஆகிடும். தென் மெசேஜ் பாக்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோவில் நான் டேட்டாஸ் டபுள் கோட்ஸில் டேட்டாஸ் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கிரிட் நமக்கு லோட் ஆகிருக்கும். ஸோ இதில் இப்போ எனக்கு இன்னொரு வேல்யூ நமக்கு லோட் ஆகணும் அப்படின்னா நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல 11 சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது நமக்கு வந்து ப்ரைமரிக்கு கிடையாது. சப்போஸ் அந்த டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டேட்டாபேஸில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ அந்த டேட்டாபேஸை கிளிக் பண்ணி அது ப்ரைமரி கீயாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட டேபிள் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டேபிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிசைன் வியூவில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ டிசைன் வியூவில் பார்த்திங்கன்னா அந்த ஐடின்றது ப்ரைமரி கீயை செட் பண்ணல. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக நம்மளோட வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட இதில் நான் 11 சொல்லி ஆட் பண்ணிக்கிறேன். தென் நேம் பார்த்திங்க அப்படின்னா நான் டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். தென் ஏஜ் 21. தென் மொபைல் நம்பர் நான் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு மொபைல் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். தென் மெயில் ஐடி பார்த்திங்கன்னா dom@tutor.com அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். தென் பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா 2121. ஸோ இப்போ நம்ம அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்சர்ட் இன்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ ஒரு எரர் காமிக்குது. ஸோ நம்ம இது இல்லாமல் நம்ம அப்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறுபடியும் எரர் காமிக்குது, என்னன்றதை பார்ப்போம். ஸோ நம்மளோட ஃபைலில் பார்த்திங்கன்னா இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு எரர் காமிக்குது. நம்மளோட டேட்டாபேஸ் நம்ம செக் பண்ணலாம். ஸோ டேட்டாபேஸில் பார்த்திங்கன்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டில் நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லி தான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம அகைன் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு வேல்யூ வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 12 அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஸோ 12 தென் நான் என்ன பண்ணுறேன்னா டொரேட்டோ அப்படின்றத ஆட் பண்ணுறேன். தென் 22. தென் ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். tor@tutor.com அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்துட்டு நம்ம அப்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு டேட்டாஸ் அப்டேட் ஆகிடுச்சு. சப்போஸ் இப்போ நமக்கு இந்த ராம் அப்படின்ற வேல்யூவை ராம்குமார் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணால் ஸோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஏன் இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைமரி கீ வந்து நம்ம செட் பண்ணல நம்மளோட டேட்டாபேஸில். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைமரி கீ வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட டேபிளில் பார்த்திங்கன்னா டிசைன் வியூவில் ஸோ ஐடியை நான் செலக்ட் பண்ணி நான் ப்ரைமரி கீயை செட் பண்ணிக்கிறேன். தென் நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். தென் இப்போ போய் நம்மளோட ஃபார்மை நம்ம சேவ் பண்ணிவிட்டு பில் பண்ணிவிட்டு தென் இப்போ ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ராம்குமார் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டேட்டாஸ் அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு இந்த 12th வேல்யூ வேணாம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அந்த ரோவை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணி ஸோ நம்மளோட கீபோர்டில் டெலீட் கொடுத்துட்டு தென் அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டேட்டாஸ் அப்டேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து OLEDBயில் எப்படி நம்ம இன்சர்ட் அப்டேட் டெலீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அதை வந்து நம்ம கமாண்ட் பில்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorchoose.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.